கடந்த 5-6 நாட்களாக தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராடி வருகிற மாணவ செல்வங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்தி பாராட்டுகிறேன். டெல்லியில் போராடி வருகிற சிஜேபி மற்றும் மாணவர் இளைஞர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிடும் ஒன்றிய பாஜக அரசின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். பிரதானமான கோரிக்கை கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதாகும். அதனை பாஜக அரசு ஏற்று அவரை பதவி விலகச் செய்ய வேண்டும் அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அத்துடன் நீட் தேர்வே கூடாது என்பது தமிழ்நாட்டின் கோரிக்கை, தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களின் கோரிக்கை, அரசியல் கட்சிகளின் கோரிக்கை, தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. கடந்த கால ஆட்சியின் போது நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இப்போதைய அரசும் அதை வழிமொழிய வேண்டும். அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் ஏற்பதற்கு வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் சார்பற்ற முறையில் மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் என்று பலரும் களத்தில் தன்னியல்பாக இறங்கியிருக்கிறார்கள். இவர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிற சூழலில் இந்திய ஒன்றிய அரசு இதனை பரிசீலிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கடந்த காலத்துல உடனடியாக மத்திய அரசு நீட் தேர்வுக்கு உடனடியாக ட்வீட் போடப்பட்டதோ முதலமைச்சர் வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தாங்க. இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணல இல்ல, நம்முடைய கோரிக்கை தான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை என்பதை நாம் அறிகிறோம். முதல்வர் இதற்கு எதிராக இல்லை. மாணவர்களின் இந்த உணர்வுகளை மதிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாடு அரசு மாணவர்களின் போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்காது. பாஜக ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டுக்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். முதலமைச்சரோ அல்லது அவருடைய சார்பிலோ வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்புகிறேன். தலித் அமைச்சருடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இல்லைன்னு பாரஞ்சித் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ்நாடு அரசு மேல விமர்சனம் நிறைய வைக்கிறாரு. சார், குறிப்பா அந்த சேலத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை திறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அரசு அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்றாரு. இல்ல, அரசு அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த சிலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் திறக்க கூறினார். ஆனால் திடுமென கல்வீச்சு நடந்தது, தடியடி நடத்த வேண்டிய சூழல் எழுந்தது என்றெல்லாம் அதிகாரிகள் காரணம் சொல்லி 3 சிலைகளையும் தகடுகளால் மூடி மறைத்திருக்கிறார்கள். காமராஜர் சிலை, ராஜீவ்காந்தி சிலை மற்றும் அம்பேத்கர் சிலை. தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாட்டை கைவிட்டு அந்த தலைவர்களை மதிக்கும் வகையில் சிலைகளை திறப்பதற்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்பது திசை திருப்புகிற முயற்சி. அந்த போராட்டத்தில் பங்கேற்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளம் பெண்ணும் எந்த அரசியல் கட்சியையும் சாராத நிலையில் தன்னியல்பாக வீதிக்கு வந்திருப்பவர்கள். அவர்களை
அவர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற முயற்சியில் பாஜக ஒன்றிய அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது மக்களின் போராட்டம், இளம் தலைமுறையினர் நடத்துகிற ஒரு அமைதி புரட்சி. இதற்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் உரிய மதிப்பளிக்க வேண்டும், அவர்களின் கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும். அதன் மூலம்தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை உணர வேண்டும்.